ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மீட்டுக்காக போய்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு 2-3 ரியல்டர்ஸ், பேசிக்கலி என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராயன், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் சார் கிங்கு, அது கூடவே வந்து என்னோடய ப்ரோக்கரேஜ், நான் ஒர்க் பண்ணுற ரீமேக்ஸ் கம்யூனிட்டியோட ப்ரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கார். அவர் தான் பாஸ், பெரிய தலை. அவர் தான் வந்து எங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை இஷ்யூஸ் வருது அப்படின்னா சார்ட் அவுட் பண்ணுறது வந்து அவர் தான். அந்த ப்ரோக்கரேஜோட ஓனர் இல்லை பாஸ், எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து ரியல்டர்ஸ் எல்லாரையும் கைட் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு லாஸ்ட் மந்த் அக்டோபர் 2025 ரொம்ப சூப்பராக போச்சு. அந்த ஒரு மாதத்தில் மட்டுமே சேல் அண்ட் பர்ச்சேஸ் ரெண்டும் சேர்த்து மொத்தம் 7 டீல் முடித்தேன். அது இல்லாமல் 2 லீஸ் முடித்தேன். பயங்கர பிஸியான மந்த்தாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டராக பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் 3 பேரும் மீட் பண்ணுறோம். ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனாக இருக்க போகுது. அவங்களும் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் அதோட நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுவேன் இல்லையா, ரொம்ப லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறத பார்த்துட்டு $1 மில்லியன் மேலே மட்டும்தான் இவர் பிஸ்னஸ் பண்ணுவார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான இம்ப்ரெஷன் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. டசன்ட் மேட்டர். ஜிடிஏவை சுற்றி ஹாமில்டன், லண்டன், ஆன்டாரியோ இருந்தால் கூட எனி பட்ஜெட் பற்றிலாம் கவலைப்படாதீங்க. 400,000 இருந்தாலும் சரி, 500,000 இருந்தாலும் சரி, உங்கள் ரேஞ்ச் என்னன்னு சொன்னீங்கன்னா I'll be happy to help you with your purchase or sale. ஸோ அதனால் வந்து மில்லியனுக்கு மேலே தான் அவர் பண்ணுவார் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. எனக்கு 2-3 பேர் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாழ்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னால் வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரீச் அவுட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல் டே டவுன் டவுனில். செமையாக இருக்குல்ல? ஆக்சுவலாக கேமராவில் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம போக வேண்டியது எங்கன்னா ஷாங்க்ரிலா லாபி, டவுன் டவுனில் யூனிவர்சிட்டி அவென்யூவில் இருக்க ஷாங்க்ரிலா லாபிக்கு தான் போகிறோம். 188 யூனிவர்சிட்டி அவென்யூவில் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ காட்டுறேன். பை தி வே, இந்த ஆர்ட் ஒர்க் வந்து டவுன் டவுனில் ரொம்ப ஃபேமஸ். தெரிகிறதா? நல்லா இருக்குல்ல? எஸ், வந்துவிட்டோம். இதுதான் ஷாங்க்ரிலா ஹோட்டல். வாங்க அப்படியே உள்ளே போவோம். உள்ளே வந்தோடனே ஃபிஷ் டேங்க் அப்படி கீழே இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு ஷாங்க்ரிலாவில். இதுதான் ரஜீவ், நம்மளோட ரீமேக்ஸ் கம்யூனிட்டியோட ப்ரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட். நான் சொன்னேன் இல்லையா, பாஸ் எல்லாமே அவர் தான். ஸோ அவர் தான் இன்றைக்கி வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஏதாவது தப்பு பண்ணால் திட்டுவாருன்னு நினைக்கிறேன். இது வந்து ராயன். நீங்கள் ராயனை வந்து பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். அண்ட் ஹி ஆல்சோ ஹோஸ்ட் ஈவெண்ட்டெல்லாம் நிறைய பண்ணுவார். அண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எனக்கு குரு. என்னை வந்து ரீமேக்ஸ் கம்யூனிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தது இவர் தான். நீங்கள் வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி. First of all, நான் fluent Tamil பேச மாட்டேன். So let me just speak in English. இவரை வந்து I first looked at him like a celebrity. Praveen Raj, Tamil dude, and I didn't even know the guy's a realtor, okay? யுவன் சங்கர் ராஜா மீட்டில் தான் நம்ம ஃபர்ஸ்ட். Yeah, first time. அதுவும் indirect, because நான் உங்களை பேக் ஸ்டேஜில் கண்டேன். But I obviously was kind of shy to come in like say hi, right? Because இவரே ஒரு YouTubeலே வந்து there's a combined followers of like 800,000. for Instagramல வந்து பெரிய influencer. So I was like, okay, போதும். பிறகு வந்து real estate இருக்கிறான்னு பார்த்தா பிறகு தான் I thought about it. I was like, you know what? You'd be a good fit for the office. Contacted you, right? And then obviously switching right away is like not easy, but now we're here, and I think the future for you is only going to get brighter and brighter, right? Yeah. And then with loyal followers and fans like on this page and stuff, right? Definitely like consider talking to Praveen about anything regards to real estate. And but Market Lilam, there's obviously a lot of fear, a lot of doubts, a lot of worries and everything. I think the biggest thing that you got to focus on is things are going to start to change very, very soon. I mean, we've already seen 4 rate cuts. Next, another rate announcement coming in December 13th. I'm already seeing multiple offers in Pickering. There you go. The right properties are getting a lot of multiple offers. And after December 13th too, CMHC is changing their mortgage rules, right? So amortization stretches from 25 to 30 years. The maximum cap for minimum down payment is stretching from 1 million to 1.5. It's going to bring massive changes. So anyone, like Praveen mentioned earlier in the video, if you guys are looking for even an entry level 200K, 300K, 500K, any investment entry,
contact him because the market's going to change and make your money while it's And one more important announcement is me and Ryan are working on a few commercial deals. So commercial property நீங்கள் லீஸ் பண்ணனாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணனாலும் சரி do reach out to us. நாங்கள் ரெசிடென்ஷியல் மட்டும் தான் வீடியோ போடுறோம் அப்படின்றதால ரெசிடென்ஷியல் மட்டும் பண்ணுறோன்னு இல்லை. doing a lot of commercial too. ப்ரோக்கரேஜில் தனியாக கமர்ஷியல் டிவிஷன் இருக்குது. ரயன் வந்து அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கிறாரு. இப்போ நானும் வந்து அவர் கூட சேர்ந்து கமர்ஷியல் டீல்ஸ் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கமர்ஷியலாக இருந்தாலும் ப்ளீஸ் டூ ரீச் அவுட் டு அஸ். நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை யூ வாண்ட் பை செல் கமர்ஷியலும் வந்து காண்டோமினியம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் வந்து உங்களால் ஒரு சின்ன யூனிட் பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதை லீஸ் பண்ண முடியும், அது எல்லாத்துக்குமே எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன ரயன் ஓகே தானே? சூப்பர். Let's do it. Let's do it. I want to say hi to Rajiv too. I know Rajiv for quite a long time, but இப்போ தான் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. Thank you for having me. Thank you, Praveen and Ryan. Ryan தான் பிரவீனை கொண்டு வந்தது. பிரவீன் வந்து I came to know he's very influenced social media, especially இந்த இளம் வயதில் இப்படி இருக்கிறது அருமை. It's a great opportunity உங்களை மீட் பண்ணதுக்கு. And also Ryan, thank you for introducing Praveen. அண்ணா மார்க்கெட் எப்போ பிக்கப் ஆகும் எல்லாரும் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா எப்போ நான் என் வீடை விற்கலாம் அப்படின்னு. நேற்று கூட ஒருத்தர் கால் பண்ணார். ஐ வாண்ட் செல் த ப்ராப்பர்ட்டி இன் மில்டன் செமி டிட்டாச் ப்ராப்பர்ட்டி. நல்ல மார்க்கெட்டில் மோர் தென் $1 million போகும். பட் இப்போ ஹியர் செப்பரேட் என்ட்ரன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் எப்போ மார்க்கெட் பிக்கப் ஆகும், எப்போ நான் சேல் பண்ணலாம். எல்லாட்ட கேள்வியும் அதுதான். மார்க்கெட் வந்து எவ்ரி 5 to 7 இயர்ஸுக்கு ஒரு சேஞ்ச் வந்து போய் கொண்டிருக்கும். அதில் ஒரு சேஞ்ச் தான் இது. 2021 பீக்குக்கு பிறகு நம்ம டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்டில் 121,000க்கு மேலே டிரான்சாக்ஷன் நடந்தது. 2022 75,000, 2026 65, 2024 வந்து இட்ஸ் சிமிலர் டு 2023. காரணம் வந்து வட்டி வீதம் கூடின காரணத்தால். வட்டி வீதம் வந்து 20 வருஷத்துக்கு பிறகு இப்படி சடன்லி கூடி இருக்குது. இப்போ இந்த வருஷம் ஏற்கனவே 4 தரம் ரேட் கட் வந்துட்டு பேங்க் ஆஃப் கனடா வந்து இன்னொரு தரம் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஆலோசிக்கணும். அதே மாதிரி வார வருஷம் ஒரு 2-3 தரம் நடக்கிறது சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ லாஸ்ட் month and a half-ல lot of changes. என்னடா வீடு வேண்டுற ஆக்கள் விற்கிற ஆக்கள் வந்து மெல்ல மூவ் பண்ணி கொண்டு வாரணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஓரளவு எஃபோர்டபிலிட்டியாக வாரபடியாக இப்போ 2021 இல்லாமல் ஒரு ரீகவரி மோட்டுக்கு வந்திருக்கிறோம். ரீகவரியிலிருந்து மெல்ல கஸ்டமர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாரணும். they want to come back to housing market. எந்த பர்சனல் அட்வைஸ் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு எங்களோட சேவிங் ஃபுல்லாக ஹவுசிங் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. all the hard working, all the hard earned money எல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கான் இருக்குது. பட் eventually today or tomorrow is going to get better. எந்த ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் உங்களால் எது எஃபோர்டபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக இன்னும் நிறைய அட்வைஸ் கேட்க போகிறோம். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ராஜீவ்னா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராயன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, நான் ஸ்க்ரீன்லேயும் தரேன். தாராளமாக கால் பண்ணுங்கள். நம்பர்ஸ் பற்றி வரி பண்ணிக்காதீங்க. நம்ம இவ்வளோக்கு மேலே தான் வந்து டீல்ஸ் பண்ணுவோம், இவ்வளோ கீழே பண்ண மாட்டோம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிகார்ட்லெஸ் என்னவாக இருந்தாலும் பர்ச்சேஸ் அண்ட் சேல் கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு அடிங்க. இது என்னோட டிரெக்ட் நம்பர். நான் தான் பேசுவேன், நான் தான் எடுப்பேன். நம்ம அதிலேருந்து வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.